ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திரன் பிஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் சாதம் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கிறதான சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் இது சரி பண்ணக்கூடியதான் தன்மை இதில் இருக்குது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை, பீரியட்ஸ் டைமில் அதிக ரத்தப்போக்கு ஏற்படாமல் இது பாதுகாக்கிறது. மூல நோய் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் பலம் தருகிறது. சிலருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்லாம். இது அதிகப்படியான சத்துக்கள் இருந்ததுனால இந்த வாழைப்பூ நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வாழைப்பூ சாதம் பண்ணுறதுக்கு நம்ம வாழைப்பூ நல்லா கழுகி இந்த பூவெல்லாம் அது உள்ள இருக்க நரம்பு நீக்கிட்டு அதை கட் பண்ணி வைக்கணும். மற்ற பூவை நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணியோ இல்லை கொத்தியோ எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். ஏன்னா நல்லெண்ணெய் பண்ணால் சாதம் வாசனையாக இருக்கும். நீங்கள் நெய்யில் கூட பண்ணலாம், தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே தட்டுனதான பூண்டு, அதாவது பொடியாக தட்டி இல்லைன்னா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக புதினா இலை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 4 இலையை மட்டும் பிச்சு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தா புதினா ஃப்ளேவர் அதிகமாயிரும், அதற்காக தான். இப்போது கட் பண்ணதான ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப பழுக்கலன்னா லைட்டாக மிக்ஸியில் ஒரு ஓட்டு சுற்றி விட்டு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரம் வெந்துடும், அதற்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ கொஞ்சோல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் நம்ம சேர்க்குறோம். கீரி போட்டதான வரமிளகா கொஞ்சோல கரம் மசாலா லைட்டாக கொஞ்சோல சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போது நம்ம வாழைப்பூ இதோட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நம்ம கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் தண்ணிக்குள்ளே போட்டுறணும், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ வாழைப்பூ நம்ம இதோட சேர்த்துடலாம். வாழைப்பூ இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணணும், அப்போ தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துட்டு இதை நல்லா நாம் கிளறி விட்டுடலாம். வாழைப்பூ நல்லா கிளறி நல்லா வேக விட்டுடணும், இல்லைன்னா அது கசந்த மாதிரி கொஞ்சம் கார்ப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் வாழைப்பூவை நல்லா வேக விட்டுடணும். இன்னும் நல்லா வாழைப்பூ நல்லா வேகாட்டினா வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது செரிமானம் ஆகாது, ஒரு உப்பசமாக நெஞ்சுக்குள்ளே நின்ன மாதிரியே இருக்கும். அதனால தான் வாழைப்பூவை நல்லா வேக விட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் வதக்கின பிறகு தான் நம்ம கல் உப்பு சேர்க்கணும். ஏன்னா அது கொஞ்சம் இந்த நீர் விட்டு தண்ணி வற்றி வர்ற நேரத்தில் நம்ம சேர்க்கணும், இல்லை ரொம்ப உப்பு அதிகமாக தெரிஞ்சாக்கில் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்மளுக்கு ஓரளவு வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தோற்பு தன்மை இருந்தால் கூட இந்த லெமன் சேர்க்கறதுனால அதை எடுத்து விட்டுரும். கடைசியாக லெமன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் வேக வச்சு வடித்ததான சாதத்தை இப்போ இதோட சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது, அதாவது தக்காளி சாதம், கேரட் சாதம், இப்படி பீட்ரூட் சாதம் பண்ணும்போது காய்கறிகள் அதிகமாகவும் சாதத்தை கம்மியாகவும் சேர்க்கும்போது தான் அதனோட நம்ம காய்கறியோட ஃப்ளேவர்ஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் வாழைப்பூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாதம் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கிளறி விட்டோம்னா சுட சுட சுவையான வாழைப்பூ சாதம் தயாராகிடும். கடைசி உங்களுக்கு உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு பரிமாறுங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ சாதத்துக்கு நான் இன்றைக்கி அப்பளம் வறுத்துருந்தேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் மற்ற என்ன கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெறுசாக சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.